இருந்தபோது கர்த்தர் ஒரு வசனத்தை எனக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். கடந்த நாட்களிலே அந்த வசனத்தை வைத்து 1ஆம் தேதி நம்ம பேசணும். கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களிலே நம்மளை உட்கார வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உயரமான ஒரு இடத்திலே நம்மையும் நம் குடும்பங்களையும் கொண்டு போவார், நம் சந்ததியை கொண்டு போவார். யாரை கொண்டு போவார் என்று பேசினேன். வாஞ்சை உள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார் என்று பேசினேன். இன்றைய தினத்திலே அந்த வார்த்தைகளை நான் தொடர்ந்து அந்த வசனத்திலிருந்து பேச விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகள் நரங்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு உங்க ஜனத்தோட கூட நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு திருச்சபைக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? நான் என் ஜனத்தை ஒரு உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைப்பேன். அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகள் உயர 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 நிறைய பொறாமைகள் எழும்பும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ரொம்ப சாதாரணமான நிலையில இருக்கிற வரை உங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட அநேக சத்துருக்கள் முகாந்திரம் இல்லாமல் உங்களுக்கு எழும்புவார்கள். அந்த நேரத்திலே நான் அவர்களுக்கு அரணாய் இருந்து பாதுகாத்துக் கொள்வேன். அவர்களுக்கென்று நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கொடுப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால உங்கள் உயர்வையும் யாரும் தடுக்க முடியாது. அதே போல உங்க பாதுகாப்பையும் யாராலையும் என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது. உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களையும் யாராலையும் என்ன பண்ண முடியாது? உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களையும் ஒருவரால என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய விருப்பம் எல்லாம் தன்னை நம்பி ஒருவர் வந்துட்டாங்கன்னா, தன்னை சார்ந்து ஒருவர் நிக்கிறாங்கன்னா, என்னையே நம்புறாங்கன்னா, கட்டளை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஒரு திருச்சபையினுடைய விருப்பம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஒரு திருச்சபையினுடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? இந்த ஆலயத்தை தேவனுடைய ஆலயத்தை தேடி வருகிற திருச்சபையில பிள்ளைகளை அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்திலே இருப்பதை விரும்புவதுதான் திருச்சபை. ஆமென். ஒரு ஊழியனுடைய இருதயம் என்ன தெரியுமா? தன்னுடைய திருச்சபைக்கு வருகிற ஒருவராவது பட்டினியிலே, பஞ்சத்திலே, கடனிலே, வியாதியிலே பாரப்பட்டு கிடக்க வேண்டும் என்று எந்த ஊழியக்காரர்களும் விரும்புவதில்லை. இரவு பகலாக அவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஒரு தேவனுடைய விருப்பமும் உங்களை உயர்த்துவது, திருச்சபையின் விருப்பமும் உங்களை உயர்த்துவது. நான் சொல்றேன், ஊழியக்காரனுடைய விருப்பமோ உங்களை உயர்த்துவது. நீங்க ஆசீர்வாதமா இருந்தா எத்தனை பேர் சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியாது. நான் சொல்றேன், திருச்சபை சந்தோஷப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னா நீங்க கூட உங்க வேலையை சொல்ல மாட்டீங்க. நாங்க சொல்லி சொல்லி மகிழ்வோம். எங்க சிஸ்டர் ஒன்று கார்பரேஷன்ல இருக்குது, என் பிரதர் ஒருத்தவன் வந்து வீடியோ ஆபீஸ்ல இருக்கிறாரு. யார் இதை சொல்லுவார்னா, பாஸ்டர் சொல்லி சொல்லி மகிழ்ச்சி ஆவார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க நல்ல வேலையில் இருக்கணும். ஒரு தொழில் பண்ணீங்கன்னா, எங்க பிரதர் அலுமினிய தொழில இருக்காரு அப்படின்னு இந்த திருச்சபை என்ன பண்ணுதுன்னா சொல்லி சொல்லி மகிழ்ச்சி ஆகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாராவது ஏழை பாஸ்டர், என்ன பாஸ்டர் கொஞ்சம் ஆடியோ எல்லாம் ரெடி பண்ணணும்னா உடனே டென்னிக்கு ஃபோன் பண்ணி, அப்பா காசுலாம் எதுவும் கேட்காத, அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்களோ வாங்கிக்க, நீ போய் போடுப்பான்னு சொல்லுவேன். சரிங்கய்யா நீங்க சொன்னா சரின்னு போவார். அது போட்டா 15-18,000 ரூபாய், அவங்க வெறும் 6,000 ரூபாய் 5,000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. வாங்கிட்டு வாப்பா கர்த்தருக்காகன்னு சொல்லுவேன். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செய்றாங்க. பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும்போது அது தகப்பனுக்கு மிகுந்த பிரயோஜனம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஒரு நல்ல வீடு கட்டினீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாள் நான் தான். ஆமென் சொல்லுங்க. என் விசுவாசி எல்லாம் கல்லு வீட்டுல, பெரிய வீட்டுல ஆசீர்வாதமா இருக்கிறத நான் ரொம்ப விரும்புறேன். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல வீடு கட்டி நல்ல குடியிருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. அதனால கட்டாயம் எல்லாம் நல்ல வீடு கட்டி உயர்ந்த இடத்துல இருப்பீங்க. நான் அடிக்கடி யோசிப்பு பாருங்க, வாடகை வீட்டில் வந்து இந்த இந்த இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் இந்த மரணத்தின் நேரத்தில் ஒரு வீட்டில் சொல்றாங்க 2 ஹவர்ஸ்க்கு மேலே இங்கே பாடி வைக்கக்கூடாதுன்றாங்க. நான் தான் போயிருக்கிறேன் அடக்காராத. 2 ஹவர்ஸ் அவன் சொல்றான், பெத்தெடுத்த அம்மா 65-70 வருஷம் வாழ்ந்த அம்மா 2 மணி நேரம் கூட என்ன பண்ண முடியல. நம்ம வீடாக இருந்தாலும் 3 நாள் கூட வச்சுக்கலாம் பாருங்க. ஊசி போட்டு போட்டு கெட்டு போவாத. அல்லேலியாவா? ஆமென் சொல்லுங்க. வைக்கணும்ன்றேன். அல்லேலியா சொல்லுங்களேன். நல்ல ஒரு வண்டி வாகனம் வச்சிருக்கிறீங்க, யாருக்கு சந்தோஷம் நினைக்கிறீங்க? திருச்சபைக்கு சந்தோஷம்.
நீங்க உயர்ந்த இடத்துல இருப்பதை யார் விரும்புகிறார்கள்னா கர்த்தர் விரும்புகிறார். சொல்லுங்க, சபை விரும்புது. ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பிள்ளைகள் படிச்சு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம சபையில இருக்கிற ஒரு ஆள் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்தானே இந்த மாதிரி கரண்ட் போவான். மவன கலெக்டர் போற சபை அது. ஆமேன் சொல்லுங்க. அப்போ உயர்ந்த இடத்துல பிள்ளைகள் இருப்பதை நாம் விரும்புகிறோம். ஆமேன். இன்னைக்கு ஒரு வேளை உங்களுக்கு உயர்ந்த இடங்கள் இல்லாமல் இன்னைக்கு இருக்கலாம். ஆனா ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? ஒரு நாள் கட்டாயமாய் கர்த்தரை நம்புகிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்துல கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுங்க? இந்த உயர்ந்த அடைக்கலத்துக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்றார். ஒரே ஒரு கண்டிஷன், மேல் வசனம். அதை மட்டும் நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா கட்டாயமா உயர்வு உங்களை தேடி வரும். வாசிங்க 33:15 வாசிங்க. எப்படி பிரதர் நடக்கணுமா? எப்படி நடக்கணும்? நீதியாய் நடந்து. நீதிமன்றம் இருக்குதா? நீதிமன்றம் அப்படின்னா என்னது? அங்க போனா எனக்கு நல்லது நடக்கும், அதான் நீதிமன்றம். ஆனா அநியாய மன்றம் எதுதான் நினைக்கிறீங்க? இந்த துட்டு கொடுத்தீங்கன்னா அந்த வக்கீலுங்க நல்லவனை கெட்டவன் ஆகிடுவான், கெட்டவனை நல்லவன் ஆகிடுவான். தெரியுமா உங்களுக்கு? வக்கீலுங்க வேலையை என்ன தெரியுமா உங்களுக்கு? நம்ம கேஸை நம்ம கையில வாங்கிக்கினே எதிரி துட்டு கொடுத்தா நம்ம பக்கம் சாஞ்சிருவான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாவா இல்லையா? இப்ப வந்திருக்கிற புதிய ஆட்சியாளர்கள் எத்தனை லட்சம் லஞ்சம் தெரியுமா? பிபி அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு 40 லட்சம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். தூய சக்தி. ஆமேன் சொல்லுங்க. என்ன பாஸ் இதை பேசி எரிச்சலா இருக்குது சிலதெல்லாம் கேட்கும் போது. ஓப்பன்ல இருக்கு 2 கேஸ். விஜயபாஸ்கர் கேட்கட்டும், எவனா டியூப்ல 2 சிபிஐ கேஸ் ஓப்பன்ல இருக்கு. என்னைக்கு வேணாலும் ஜட்ஜ்மெண்ட் வரும். இவங்களை சேர்த்துட்டா தூய சக்தி ஆயிடுவாங்களா? இப்ப நல்லா கவனிங்க. நீதி. ஆமேன் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில பாரபட்சமே இல்லாம செயல்படுவதுக்கு பேர் தான் என்னது? நீதி. நீதியாய் நடந்து என்ன பேசணுமா? சரியானதை பேசுபவர். டிரான்ஸ்லேஷன்ல எப்படி பேசணும்? நேர்மையானவற்றை பேசுபவர். பேசி கொடுமை செய்து பெற்று வரும் வருவாயை வெறுப்பவர். லஞ்சம் கையூட்டு வாங்க கையை நீட்டாதவர். சொல்லுங்க. சொன்ன ராஜனுக்கு சொன்ன இந்த கவர்மெண்ட்ல வேலை செய்கிற ஆளுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன். எங்க அக்காவை பத்தி சொன்னாங்க. ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு பிரசவத்துக்கு கூட ஆம்பளை குழந்தை பிறக்கும் போது இந்த சிஸ்டர் வந்து காசு வாங்கினதே இல்லைன்னு அவங்க கீழே இருக்கிற ஆயம்மா வந்து சொன்னாங்க. கார்பரேஷன்ல எங்க அக்கா நர்ஸ். எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்தது அதை கேட்கும் போது. நல்லா வளர்த்துருக்காங்க எங்க அப்பா அம்மா. ஒரே ஒருத்தர் கிட்ட கூட ஆம்பளை, ஏன்னா எங்க அக்கா தான் மெட்டர்னிட்டி சீஃப். சோ அவங்க வந்து ₹1 கூட டாக்டர் சொல்றாங்க. அந்த ஜோனுடைய டாக்டர் சொல்றாங்க, தன மாதிரி சின்சியரா நான் பார்த்ததே கிடையாது. இல்லையா சொல்லுங்களேன். அதனால தான் நான் நினைக்கிறேன் அது உயர்ந்த இடத்துல இருக்குது. வளசரவாக்கம் சௌத்ரி நகர்ல அந்த எஸ்ஆர்எம் ஓனர் பாரிவேந்தர் வீட்டு எதிர் வீடு நல்ல உயரமா இருக்குது. கக்கூசே கிடையாது எங்க வீட்டுல. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. எங்க அக்கா வயிறு வலிக்குதுன்னு அழுவோம், டாய்லெட் வருதுன்னு அழுவோம். எங்க அம்மா இருட்டுது இருட்டின உடனே கூட்டு போறேன்னு சொல்லுவாங்க. அப்படி வாழ்ந்தவங்க நாங்க. இன்னைக்கு எங்க அக்கா வீட்டுல 3 டாய்லெட் இருக்கு, 3 பெட்ரூம் இருக்கு. இத பெருமையா சொல்ல, தாழ்மையா சொல்றேன். பரிதானம் வாங்காமல் தன் கைகளை உதறி. ஒரு ஆமேன் சொல்லுங்க. வாசிங்க. உதறி சதி திட்டம். என்னது? ரத்தம் சிந்துவதுனா சதி செய்யறது. சதி சிலலாம் போன்லயே சதி பேசுவாங்க, தேவையில்லாதான் பேசுவாங்க பாருங்க. அவங்களும் உயர்ந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. நான் பாஸ்டர் இப்படி பேசுறீங்க? ரியலா சொல்றேன் நான். ரியலா சதி திட்டம் தீட்டுவது. ரத்தம் சிந்த யாருக்கு விரோதமா சதி திட்டம் செய்யாமல் என்ன அடைக்கணும்? போன் வந்தாலே காது எடுக்கூடாதுன்றாரு. யாரு? சதி செய்யறதுக்குன்னே சில ஆள் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கோத்து விட்டு என்ன பண்ணிடும். நேத்து பிரசங்கம் பண்ண பாருங்க. ரொம்ப நல்ல பிரசங்கம். அந்த பிரசங்கம் வெளிப்பாடு வந்தது எனக்கு. ஜெயிச்சது யாரு? தாவீது. ஆமாவா இல்லையா? பாட்டு யாருக்கு முன்ன போய் பாடி இருக்கணும்? தோத்து வரான் ஒருத்தவன். 40 நாளா சும்மா ஈட்டி வச்சு உட்காந்து கேடகத்தை வச்சு அவனே டல்லா மூஞ்சி அங்க போய் ஆடுது. தவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 பாடுது. பாடின உடனே அந்த வார்த்தை என்னது? அந்த வார்த்தை யாருக்கு விசனமா இருந்தது? சவுலுக்கு. நல்லா இருந்தவனுங்க 2 பேரும் தெரியுமா உங்களுக்கு? கோத்து விட்டதே யார் தான்? இதுக்கே ஷேராட்டா பூச்சி எருசலேமின் பல நகரங்கள்ல இருந்து வந்திருக்குது. அப்படி போட்டுக்குது பாருங்க. பல ஊர்ல இருந்து என்ன பண்ணுச்சுங்களா, இத வந்து கொளுத்தி போட ஆள் வந்திருக்குது பாருங்க. பேசுறதே சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் சொல்லுங்க வசனம் பேசினுங்கிறேங்க அப்படி ஒரு மாதிரி பாக்குறீங்க, நீங்க பார்த்தாலும் பேசுவேன். அதான் நான். ஆமேன் சொல்லுங்க. நீங்க முறைக்கிறீங்கன்றதுக்காக என்ன பண்ண மாட்டேன். நம்ம பாணியே அதுதான். ஆமேன் சொல்லுங்க. சதி திட்டம் தீட்டுவதற்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் கொலை செய்வதற்கான சதி திட்டம். பேசிய கொலை செஞ்சிருவான். சிலர்லாம் பார்த்துக்கிறீங்களா? அவன் பேச செத்து போயிடலாமான் இருக்கும். சில மனைவி பேசுறத புருஷன் செத்து போயிடலாமான் இருக்கும். அப்படி பேசுவாங்க. அவன் செத்துட்டானா கதை தெரியும். ஆமேன் சொல்லுங்களேன்.
வாசிங்க. பொல்லாப்பை காணாதபடிக்குன்னு என்ன தெரியுமா? ஒருத்தரை பத்தி பேசி அவங்க இடுக்கனாயி அவங்க வந்து கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற கோணம். அல்லேலூயா சொல்லுங்களேன். பார்க்காதபடி கங்கரை மூடுகிறவன் எவனோ அவன் தான் உயர்ந்த இடத்துல வாசம் பண்ணுவான். அல்லேலூயா. சந்தோஷ் பாஸ்டர் உயர்ந்த இடத்துல வாசம் பண்ணுவான்னு சொல்லிட்டா உடனே என்ன பண்ணிட மாட்டாங்க, வாசம் பண்ண மாட்டாங்க. அப்ப தேவ பிள்ளையை கர்த்தர் நாமத்துக்கு மகிமை வரட்டும். உங்க வாழ்க்கையில ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, யார் வாழ்க்கையும் கெட்டு போவதற்கு நாம் காரணமா இருக்கக்கூடாது. யாருடைய கண்ணீருக்கும் நாம் காரணமா இருக்கக்கூடாது. யாருடைய மனதும் வேதனைப்படுவதற்கு, ஒருவேளை உங்களுக்கே தெரியாம அதெல்லாம் செஞ்சிட்டு இருப்பீங்க, நீங்க வேணும்னே செய்ய மாட்டீங்க. நான் இது செய்யறதுனால அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற உணர்வே இல்லாமல் செய்து கொண்டிருப்போம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியான ஒரு உதவியோடு இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன், உங்களை ஆராய்ந்து உய்ந்து உட்கார்ந்து உபவாசம் எடுத்து நீங்கள் உங்களை சோதிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேங்க, நீங்க நல்லா வாழணும். நீங்க நல்லா வாழறது மாத்திரம் இல்ல, நீங்க உயிரோடு இருக்கும் போதே உங்க பிள்ளைகள் நல்லா வாழறத உங்க கண்கள் காணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம படுகிற பிரயாசங்கள் எல்லாம் யாருக்காக தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளுக்காக படுகிறோம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்க வனாந்தரத்திலே தாவீதை போல் அலைந்திருக்கலாம், நீங்கள் யுத்த களங்களை சந்தித்திருக்கலாம், நீங்கள் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனா உங்க பிள்ளைகள் எப்படி தெரியுமா வாழ்வாங்க? உயர்ந்த இடத்துல. எத்தனை பேர் தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தை எடுத்துக்கிறீங்க? இங்க இருக்க சிலரோட சொல்றேன், சிஸ்டர், நீ பட்ட கஷ்டங்களும் பிள்ளைங்க படமாட்டாங்க. பிரதர், நீ பட்ட அவமானங்களும் பிள்ளைங்க படமாட்டாங்க. நீ செய்த கூலி வேலைகளும் பிள்ளை செய்ய மாட்டாங்க. உன் பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்துல. அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 47 48 வாசிங்க. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 47 48. அப்பாவோட நாமத்தை காட்டிலும் பிள்ளைகள் நாமத்தை என்ன பண்ணிட்டாரு? பேரை பிரபலப்படுத்தி. பாஸ்டர் டிடி லாசர் எங்க போனாலும் என்ன தெரியுமா சொல்றாரு? அவரே பெரிய பாஸ்டரு, ஆனா அவரை யாருக்குமே தெரியல. தேவகுமாரா தேவகுமாரா பாடின பிராங்க்லின் அப்பா நானுன்றாரு. ஆமீன் சொல்லுங்களேன். அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? நம்ம பிள்ளைங்க நல்லா வாழ்ந்தாங்கன்னா அதை பார்த்து பெற்றோர் சந்தோஷப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதுதான் உண்மையான தகப்பன், உண்மையான தாயோட இருதயம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு போதகனுடைய இருதயம் என்ன தெரியுமா? தன் பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல இருப்பதை பார்க்கணும். இங்க பாருங்க, தாவீது எவ்வளவு கஷ்டப்பட்டவன். ஆமாவா இல்லையா? தாவீது கஷ்டப்பட்டவனா சாலமன் கஷ்டப்பட்டவனா? ஆனா இப்ப தாவீது பேர் கீழே போயிடுச்சு, சாலமன் பேர் என்ன ஆயிடுச்சு? அல்லேலூயா சொல்லுங்க. சில பாஸ்டர்கள்லாம் மைக்கே கொடுக்க மாட்டான் பாருங்க பிள்ளைகிட்ட. நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பாஸ்டர்கள்லாம். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீதின் நாமத்தை பார்க்கிலும் வாசிக்குமா? பெரிதாக்குவாராக என்றான். ராஜாவாகிய தாவீது தன் கட்டிலின் மேல் குனிந்து பணிந்து கொண்டான். பின்னும் ராஜா, என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் ஒருவனை வீற்றிருக்க செய்த, கையை தட்டி சொல்லுங்க, என் கண்கள் காண என் பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த சிங்காசனத்துல உயிரோடு இருக்கும் போதே உயர்ந்த இடத்துல வைப்பார். ஆமேன். உங்களை விட உங்க பிள்ளைகளை உங்கள் கண்கள் காண உயர்த்தி வைப்பார். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அந்த இருதயம் பாருங்க. அப்போதான் அவனுடைய வாழ்க்கையில சமாதானத்தோடய சாவான். போ, எங்க அப்பா எங்க அம்மா பிரியாணியே சாப்பிட்டது இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அவங்க நாட்கள் அது இல்லை. அவங்க எங்க அம்மா சாகும்போது எனக்கு 10 வயசுனா பாத்துக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து ராஜஸ்தானத்தில் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் கார்ல போறேன், எனக்கு தேவையான சகல வசதியும். ஆனா அவங்க அனுபவிக்காமையே செத்து போயிட்டாங்க. ஒரு வேலை இருந்திருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? என் பையன் பெரிய பாஸ்டரா இருக்கிறான், என் பையன் பெரிய பாஸ்டர் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இதுதான் மேன்மைங்க. நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் மேல இருக்கிறத பார்க்கும்போது உங்க கண்கள் சந்தோஷப்படணும். இல்லையா சொல்லுங்களேன். தாவீது சொல்றான்,
நான் பட்ட கஷ்டம் இப்ப எனக்கு பெருசா தெரியலையா. ஏன் தெரியுமா? என் பிள்ளைய கர்த்தர் என் கண் காண. கை தட்டி பலமா சொல்லுங்க. நான் பெற்றெடுத்த பிள்ளைங்க பேரை சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க பேரெல்லாம் சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க பேரை சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க பேரை சொல்லி சொல்லுங்க. நான் பெற்றெடுத்த என் பிள்ளைகள் என் கண் காண கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து வைப்பார். ஆமென், அல்லேலூயா. ஏன்? நம்ம தேவன் வந்து உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் கீழே பாதாளத்துல அல்லது ஒரு மட்டமான இடத்துல இல்ல. ஆமோஸின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, ஆமோஸ் 4:13ல நம்ம தேவன் எங்கே உலாவுகிறவர்? வாசிங்க சீக்கிரம். அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் எங்கம்மா உலாவுறாரு ஆண்டவரே? எங்க உலாவுறாரு? உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர் நம் தேவன். அதனாலதான் தம் பிள்ளைகளை எங்க இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா, உயர்ந்த ஸ்தானத்தில் என் பிள்ளைங்க இருக்கணும். இப்போ ஒரு திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கலெக்டர் பையன் கலெக்டராக முயற்சி எடுக்கிறார். அவனுக்கு அவ்வளவு நாலேஜ் இல்லை, படிப்பு வரல. அவர் என்ன பண்ணுவாருன்னு என்ன கேட்டீங்கன்னா, அவனுக்கு இருக்கிற பணத்தை இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஒரு பெரிய பிசினஸ் ஏற்படுத்தி கொடுப்பார். கரெக்டா இல்லையா? அல்லது அவன் உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு விரும்புவார். இப்ப அந்த பையனுக்கு என்ன ஆசைனா, ஷேர் ஆட்டோ ஓட்ட ஆசை. ஆமீன் சொல்லுங்களேன். என்ன ஆசை? ஓலால அவார்டு வாங்குறதுக்கு ஆசை. அல்லேலியா சொல்லுங்க. ஓலா ஓட்டுறோம் பான்றான். அப்பா என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க? அப்பா நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கீங்க இல்லப்பா, அந்த வாசல்லையே ஆட்டோ ஓட்டிக்கிடுமாப்பான்னு கேட்டா அவருக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெருமையா இருக்கும். வெளியில ஷேர் ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கிறது யார் தான்? என் மகன் தான் சொல்லுவாரா? அவர் அவனை போட்டு, டே உனக்கு ஆட்டோ தான் ஓட்ட பிடிக்குது, இதுதான் பிடிக்குதுன்னா ஒன்னு செய்யறேன்டா, ஷோரூம் வச்சு கொடுத்துட்றேன். ஆட்டோ ஷோரூம் என்ன பண்றேன்? நீ வேணா வண்டியை ட்ரையல் எடுத்து போற மாதிரி ஓட்டி ஓட்டி பிராக்டிஸ் பண்ணிக்க. ஆனா அந்த ஷோரூமுக்கு யார் தான் ஓனரு? நீ ஓனர், உயர்ந்த ஸ்தானம். ஆமாவா இல்லையா? நான் சொல்றேன், பிள்ளைகளாகிய நாம சில நேரங்களில கீழே இருக்கலாம்னு நினைச்சா கூட அப்பா விடுறது இல்லையா. நம்மளை எங்க கையை நல்லா தட்டி சொல்லுங்க, உயர்ந்த ஸ்தானங்களில். ஆமேனா, அல்லேலியாவா. தேவ பிள்ளைகள் தாழ்ந்த இடங்கள் இருப்பதை அவர் பார்த்து வருத்தப்படுறாருங்க. நான் சொல்றேன், வருத்தப்படுகிறார். எபேசியர் 2:7 சொல்றாரு, உன்னதங்களிலே உன்னை என்னோட கூட உட்கார வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். வாசிமா எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, நீ உட்கார்ந்துகிற தொட்டு எழும்புன்றார் இளையகுமார மாதிரி எழுப்பி. எங்கம்மா? அதனால்தான் ஒரு கிறிஸ்துவனுடைய எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப உன்னதமா உயர்ந்ததா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ரொம்ப ரிச் அண்ட் குளோரியஸா இருக்கணும். அது ரிச்சாவும் இருக்கணும், அதே நேரத்தில் எப்படி இருக்கணும்? மகிமை நிறைந்ததா இருக்கணும். நீங்க உங்க வீட்டுக்கு, எங்க வீட்டுக்கு பெருமைக்கு சொல்ல, என் வீட்டுக்கு செக்யூரிட்டி அந்த பேர் என்ன மாமா, கூர்க்கா வந்தனா, சார் நமஸ்தே சார் அப்படின்னுமா. ஏன்னு கேட்டேன், இந்த பகுதியிலேயே நான் தான் அவனுக்கு அதிக காசு கொடுக்குறேன். ஆமீன் சொல்லுங்க. அவன் என்ன நினைச்சுன்னு தெரியுமா? இவர் பெரிய ரிச்சு போலகுதுன்னு நினைச்சு. ரிச்சு தான் நானு. சொல்லுங்களேன், 10 ரூபாய் தட்டுமா? அதுவும் பிஞ்சு போய் போற வழியிலே பிரிக்கிறேன், கிஞ்சு போச்சு. இல்லையாவா? சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. பெரம்பூர் சீனிவாசா பட ஒரு பையன் இருக்கிறான், சிவப்பா இருக்கிறான். என்ன பார்த்தாலே சார் 2 மினிட்ஸ் காலி ஆயிடும் சார் அப்படின்னுவான். எனக்குன்னே ஸ்பெஷல் கவனிப்பேன். நான் நிறைய பொரியல் வச்சுப்பேன், காய் சாப்பிடுவேன். எனக்குன்னே ஒரு மரியாதை வச்சிருக்கிறான். ஏன் சொல்லுங்க? ஏமா? டு இன்ஷூர் ப்ராம்ப்ட் சர்வீஸ். ஆமேன்னு சொல்லுங்க. அவனுக்கு நான் கொடுத்தது என்னன்னா, எனக்கு ப்ராம்ப்டா சர்வீஸ் பண்ணணும்டா, நீ அதுக்காக விதைச்சிட்டு வரோம். ஆமேன்னு சொல்லுங்க. நான் எல்லாருக்குமே சொல்லித்தரேன். சில காரியங்கள்ல ரொம்ப அற்பமா இருந்தீங்கன்னா தேவனுக்கு அது பிடிக்காது. இல்லையா சொல்லுங்களேன். ரிச் அண்ட் க்ளோரி. ஒரே ஒரு தடவை வண்ணாரப்பட்டிக்கு கிறிஸ்மஸ்க்கு போறீங்களா, துணி எடுக்க போறீங்களா, வீட்டில் இருக்கிற சில்லறையெல்லாம் அள்ளி பையில போட்டுன்னு போங்க. இவ்வளோ இருக்கும் பாருங்க. வீட்டில் சில்லற தேவையில்லாத சில்லறலாம் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் 10 5 ரூபாயை மாற்றி எடுத்துட்டு போய் ட்ரெயினில் நீங்கள் ஏறினதுலேருந்து இறங்குற வரைக்கும் பிச்சைக்காரன் வருவான் கம்பார்ட்மெண்ட்டில். உன் மூஞ்ச பார்த்தாலே என்ன மூஞ்சி தெரியும் நல்லா? கிறிஸ்டின் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? அதுவும் பெந்த கோஸ்தே மூஞ்சி. இந்த பெந்த கோஸ்தேக்கார மாதிரி ஒரு பிச்சைக்காரன் உலகத்திலே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? இல்லையா சொல்லுங்களேன். அவன் உன் மூஞ்ச பத்திரமா உங்ககிட்ட வந்தா என்ன பாட்டு பாடுவான்? இறைவனிடம் கையேந்துங்கள்னுவான். இல்லைன்னா என்ன பண்ணுவான்? ஏசப்பா பாட்டு பாடுவான். ஏசப்பா பாடுறானா இல்லையா? பாடின உடனே நீ என்ன பண்ணக்கூடாது? டக்குன்னு ஆளை பார்க்காம முடிஞ்சு திரும்பி செட் போன என்ன பண்ணக்கூடாது? டெய்லி வேலைக்கு போற ஆளை சொல்ல பிரதர், அது கஷ்டம். நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கணும், சரியா? என்னைக்கோ ஒரு நாள் போறீங்கன்னா சில்லறைய மனைவி சொல்லியா, பாப்பா கிளம்பு, சில்லறையெல்லாம் பொறுக்கி போடுப்பா அப்படின்னு. அப்ப நல்லா கவனிங்க. இதெல்லாம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கர்த்தர் கொண்டு போய் என்னோட கூட உயர்ந்த ஸ்தானத்துல. ஆமே. இயேசுநாதர் கிட்ட வந்து யார் என்னெல்லாம் கேட்டாங்கன்னு எல்லாத்தையும் கொடுத்தாருங்க.
அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கும் இல்லைன்னு அவர் என்ன பண்ணவே இல்லை, தரவே இல்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? தராம இருக்கல, கர்த்தர் கொடுத்தார். ஆமேன். சங்கீதம் 107:41 வாசிங்க. சங்கீதம் 107:41 வாசிங்கம்மா. எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து ஏழையை, எளியவன் யார் தெரியுமா? ஏழையை எளிமையிலிருந்து எடுத்து உடையர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சம் எப்படி ஆகிறாரு? ஏழை தான். இப்ப நான் சொல்றேன் 2 குழந்தை பெத்துக்காதீங்கன்றேன். இப்ப எல்லாரையும் 3 பெத்துக்கன்றேன். நேத்து பேசியிருந்தேன் ஒரு பொண்ணு கிட்ட கிராமத்துல. அது நான் ஒரே ஒரு தையல் போட்டுக்கிறாங்க, பிரிச்சிடலாயானது. ஆமேன் சொல்லுங்க. ஆபரேஷன் பண்ணாலாம் கவனிங்க. ஒரு 3 4 5 இருந்தாதான் நம்மளுக்கு என்னது? அல்லேலூயாவா. நீ இன்னைக்கு ஏழைன்னு நினைக்காத. இன்றைக்கு உன் நிலைமை என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு நாள் உன்னை கர்த்தர் எங்க கொண்டு வருவார் தெரியுமா? மேன்மைக்கு கொண்டு வருவார், ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வருவார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த அப்போஸ்தலர் கிருபை சபையை பார்த்து இங்க இருக்கிற அத்தனை விசுவாசிகளும் ஒரு நாள் இருக்க போகிற இடம் உயர்ந்த ஸ்தானம், மேன்மையான ஸ்தானம். கர்த்தர் வைத்திருக்கிற அந்த உயரத்துல தான் நீங்க இருப்பீங்க. இன்னைக்கு உங்க நிலை என்ன வேணுமானு இருக்கட்டும். நீங்க ஏழ்மையில இருந்தாலும் பரவாயில்ல, கடன்ல இருக்கிறீங்களா, ஒருவேளை வறுமையின் உச்ச கட்டத்துல இந்த ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறியா, நல்ல ஆகாரமே இல்ல பாஸ்டர் என் வீட்டுல சொல்றீங்களா, நிச்சயமாய் ஒரு நாள் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயாவா. ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை நம்பிக்கையோட கேளுங்க. இன்னைக்கு நான் கேட்டிருக்கிறேன். நான் ஏழ்மையில இருந்தப்போ பாஸ்டருங்க இது வரைக்கும் நான் காலையில மனைவி கிட்ட சொன்னேன், என் வாழ்க்கையில இத்தனை வருஷத்துல பிரசங்கத்துல மாத்திரம் நான் தூங்கினதே கிடையாது. ஒரு பாஸ்டர் 25 வருஷத்துக்கு முன்ன பேசுற பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா இன்னைக்கு சொல்லுவேன். ஒரு ஆமீன். ஏன் தெரியுமா? இந்த வார்த்தையின் மேல் இந்த தாகம் ஏழ்மையில இருந்த என்னை ஆசீர்வதிச்சிருச்சு. எத்தனை பேர் நம்பி ஆமேன்னு சொல்றீங்க? அரிசி மூட்டை வாங்கிட்டு வந்து போன வாட்டி ஒரு லேடி சகோதரி தூக்கிட்டு வந்து உள்ள போடுறாங்க. ஏற்கனவே அரிசி இருக்குது. ஆனா ஒரு காலத்துல ரேஷன் அரிசி கூட வாங்குவதற்கு என்கிட்ட காசு கிடையாது. அப்போ 3 ரூபாய் அரிசி. நான் சொல்றேன், ஏழ்மையின் உச்சத்துல இருந்து தான் உயர்ந்திருக்கிறோம். எப்படி உயர்ந்தீங்க பாஸ்டர்? கர்த்தரை நம்பணையா, வசனத்தை நம்பணும். ஏழை என்ன பண்ணாரு? யார் நிலைமை எப்ப மாத்துவார்னு தெரியாதுங்க. சொல்லுங்களேன். வேதத்துல அடிமை அண்டு அனாதை யார் தெரியுமா? எஸ்தர் ராஜாத்தி. அவங்க அண்ணன் மொர்தெகாய் அரண்மனையில வேலை செய்தபடியால் காலையில போனார்னா அவருடைய ஷெட்யூல் எப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில வரைக்கும் வேலை செய்யணும். அடிமை. ஒரு நாள் முழுவதும் வீட்டில் இருக்கவே முடியாது. யாரால? இந்த பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளை, எங்கள் அவளுக்கு 15 இருந்து 17 வயதுக்குள்ளதான் இருக்கும். அண்ணன் போனதுக்கு அப்புறம் அந்த தெருவில் விளையாடி கொண்டிருப்பாள். அங்க இருக்கிற பிள்ளைகளோட கூட எந்த விவரமும் இல்லாமல் ஒரு அடிமை பெண் விளையாடி கொண்டிருந்தாள். ஒரு நாள் வந்தது, திடீரென அவள் விளையாடி கொண்டிருந்த வீதிகளில ஒரு வண்டி வந்து நின்னுச்சு. ஒரு வண்டி வந்து நின்ன உடனே எப்படி நம்ம ஊர்ல நாய் பிடிக்கிறான் பாருங்க, அந்த மாதிரி பொம்பளை பசங்க விளையாடி கேட்கலாமா டாப்பாமாண்ட போய் உன் பொண்ணை கூட்டு போட்டுவான். ஏன்னா இவங்களாம் அடிமை. பார்த்தா அதுல ஒருத்தி அழகியா இருக்கிறா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அழகுனா அன்னைக்கு எஸ்தர் முகத்துல அழகு, இன்னைக்கு இருதயத்துல அழகு இருக்கணும். அதை தான் இயேசு ராஜா விரும்புறார். அந்த ராஜா வேணா அழகை பார்த்து விரும்பி இருப்பாரு. இந்த ராஜா எதை பார்த்து விரும்புறாரு? பார்த்தா இது இந்த பொண்ணு என்ன பண்ணானுங்க, புடிச்சு வண்டியில் ஏற்றிட்டானுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது இப்ப எங்க போகுது கேட்டிருக்கோம். எங்க கூட்டு போறீங்க? வா ராஜ அரண்மனை கூட்டு போவேன். ராஜ அரண்மனைக்கு போது நான் சொல்லட்டுமா, வளர்த்த அண்ணன் வாசற்படியில இருக்கிறார். ஆனால் அந்த எஸ்தர் ராஜாத்தி அண்ணன் கண்களுக்கு முன்பாகவே. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏங்க எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க எஸ்தர் பூச்சி வண்டியில ஏத்தா? அல்லேலூயாவா. ஆமேனா. அதை தான் சொன்னேன், எவர் வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்று. எங்க லிங்க் வச்சிருக்கிறாருன்னே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? சம்பந்தமே. இப்ப நீங்க வேலை செய்யற இடம், நீங்க இருக்கிற இடம், நீங்க ஒரு சின்ன லிங்க் வச்சு உருவாக்குனது. எத்தனை பேர் ஒத்து ஆமென் சொல்றீங்க? இந்த திருநெல்வேலியில் எவ்வளவு வீடு இருக்குது? எவ்வளவு வீடு இருக்குது? எவ்வளவு வீடு இருக்கு? என்ன எங்க தெரியுமா கொண்டு வந்து இறக்கினாரு? இறக்கினதே ஒரு நல்ல ஆத்தும பாரமுள்ள விசுவாசி வீட்டுல. நம்ம சப்ச்சி ஆளு மாதிரி வீட்டுல இருந்தா நம்ம போயிட்டு இருப்போம் ஒண்ணு இல்லாத. அல்லேலூயாவா. ஆமேனா சொல்லுங்க. நம்ம சர்ச்சி ஆளு மாதிரி பக்கத்துலயே வந்தானே, எதிர்க்க வந்து மேலே வந்து சத்தா நம்பிக்கைனா வந்தது. நான் வந்தனா சர்ச்சில் உட்காந்தனா போனேனா. அல்லேலூயாவா. அவர் அப்படி இல்லை. நீங்க யாரு, என்ன ஊரு, 2 பேர் நல்லா இருக்கிறீங்களே, ஏன் சண்டை நடக்குது, ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு வறுமையா, என்னாச்சு? வீட்டுக்குள்ள வந்து அந்த மனுஷன் ஜெபிப்பான் பாருங்க, கண்ணுல தண்ணி ஊத்தி அவர் சட்டை நஞ்சு கீழே ஊத்தும். நான் யோசிப்பேன், ஊர்ல கூட பிறந்தவங்களாம் என்ன திருத்தி விட்டான், போடா இந்த ஊர்ல இருக்க வேணான்னுட்டு எல்லாரும் என்ன அவமானப்படுத்தி அமுச்சு விட்டுட்டான். இந்த ஆள் ஏன் அழுகுறான்? அவன் அழுகை முதல்ல என்ன தொட்டுது. ஒரு ஆமென் சொல்லுங்க.
என்ன கையை பிடிச்சு கூட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல 2 மணி நேரம் பேசுவார். வேலை வெட்டி இல்லாதவள இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல வருவார். நம்ம சபை பிரதிஷ்டைக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல கெசட்டிங் கிரீன்ல சிக்னேச்சர் போடுறவருக்குள்ள ஆர்ந்த ஆத்ம பாரம் என்ன சபைக்கு நடத்தி கொண்டு போற. பிரதர் ஒரு தடவை வாங்க பிரதர், ஒரு தடவை வாங்க பிரதர். எங்க யாரை லிங்க் பண்ணுவாருன்னு தெரியாது. உன்னை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஒரு இடத்துல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எஸ்தரின் புஸ்தகம் வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். எஸ்தர். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென் யமீன் ஆகிய கீசின் குமாரன் இருந்தான். வளர்த்தான். அல்லேலூயா. எடுத்துட்டு போய் அந்த பிள்ளைய வளர்க்கறான். நல்லா கவனிங்க. இப்போ பிடிச்சி அரண்மனைக்கு கொண்டு போயிட்டாங்க. எல்லாம் இந்த வார்த்தையை ரொம்ப ஆழமா கவனிக்கணும். எல்லாரையும் உயர்த்திட முடியாது. நான் எப்பயுமே பிரசங்கம் பண்றேன்னா கண்மூடித்தனமா அப்படியே ப்ராஸ்பரிட்டிலாம் என்ன பண்ண மாட்டேன். நீ எப்படி இருந்தாலும் ஆசீர்வதிப்பார்லாம் பேச மாட்டேன். இப்போ கொண்டு போனா, உள்ள கொண்டு போனா 127 நாட்டுல இருந்து பொண்ணுங்க வந்திருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து வேலைக்கு போனாலே தாங்க முடியாது இன்டர்வியூ. ஆமாவா இல்லையா? 127 இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா அப்படின்னா என்னது, ஆப்பிரிக்கன் கண்ட்ரி வரைக்கும் ராஜா பொண்ணை தூக்கின்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயாவா. இதுல நம்பாலு போய் நின்ன இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா ஏகாய் அப்படின்னு ஒரு இடத்துல போய் நிக்குது. நிறைய டிவிஷன் அங்க. நின்ன உடனே ஃபர்ஸ்ட் செக்கப் என்ன தெரியுமா? யாரும் தப்பா விளங்க கூடாது. கன்னித்தன்மை செக்கப் தான். இவளுக்கு கற்பு இருக்குதா, கற்பு இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் செக்கப். அவ அனாதைதாயா, அவ ஆதரவு இல்லாததாயா, தெருவில் அலைந்தவள் தாயா. ஆனால் தன் கற்பை பாதுகாத்து கொண்டவள், ஜெபத்திலும் தேவனை தேடுவதிலும் உத்தம வாழ்க்கை வாழ்ந்தவள். நான் சொல்றேன், அவளை ஏகா செக் பண்ணும்போது என்ன நடந்தது தெரியுமா? இவர் கன்னித்தன்மை நிரூபிக்கப்பட்டது. ஏகா இவளை வெள்ள போல செண்டுகளால் அலங்கரித்து 6 மாசம் சுத்திகரித்து ராஜாக்கு முன்ன கொண்டு போய் நிற்கிறார். 127 தேசத்திலிருந்து வந்த ஸ்திரீகள் என்ன ஆனாங்க எஸ்தரே? அவர்கள் எல்லாம் ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க? எனக்கு தெரியாது. ஒண்ணு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பாக என் பரிசுத்த வாழ்க்கையை, என் ஜெப வாழ்க்கையை காத்து கொண்டேன். கர்த்தர் கிருபையாய். ஆமென். 2ஆம் அதிகாரம் 17-18 வாசி எஸ்தர். கிரேஸ் வாசி. அப்ப சகல ஸ்திரீ அங்க இருந்திருக்குது. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் யார் மேல அன்பு வச்சா? எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னி, அந்த வார்த்தையை ரொம்ப மென்ஷன் பண்ணுங்க. சகல கன்னிகளை பார்க்கிலும் கிடைத்தது. ஆகையால் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து. அல்லேலூயாவா. ஆமென் சொல்லுங்க. வாலிப தம்பி கவுனி, வாலிப தங்கச்சி கவுனி. உன் வாழ்க்கையில கர்த்தரை தேடுகிற நாட்கள்ல நீ உத்தமமா ஜீவித்தினா ஒரு நாள் உன் வாழ்க்கை எப்படி மாறுன்னு தெரியாது, மாறும். ஆமென் சொல்லுங்க. யார் வாழ்க்கை எப்படி மாறுன்னு தெரியாதுங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை முன்குறித்து இவனை உயர்த்தணும் அப்படின்னு பரலோகத்துல திட்டம் எழுதிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உயர்வை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். காலையில எழுந்து சங்கிலிகள் 2.5 மீட்டர் இருக்குமா, 2.5 மீட்டர் சங்கிலி ஃப்ரீயா நடப்பதற்கு 2.5 மீட்டர் சங்கிலி போட்டுக்கொண்டு தான் நடக்கிறார். கைகளில் 2 மீட்டர் சங்கிலி இருக்குமா, ஓடிடக்கூடாது என்பதற்காக சங்கிலி போட்டு தான் நடக்கிறார் யோசேப்பு. காலையில் எழுந்து வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். திடீரென ஒரு 11:30 மணிக்கு கேட்டுகள் திறக்கப்படுகிறது. சிறைச்சாலைகள் பரபரப்பாய் மாறுகிறது. ஏனென்றால் ராஜ அரண்மனை பார்வோன் இடத்திலிருந்து சிலர் வந்து கேட்கிறார்கள், யார் இங்கே யோசேப்பு, யார் இங்கே யோசேப்பு? சிறைச்சாலை தலைவன் யோசேப்பு இருந்த இடத்திற்கு கொண்டு போகிறான். நீதான் யோசேப்பா? ஆமா. கூட இருந்தவனா யோசிச்சிருப்பான், ஆஹா எப்பா போர்த்தி பாரு, நேரம் பார்த்துக்கினே இருந்தா இன்னைக்கு போட்டு தள்ள போறாங்க. யார? யோசேப்பை போட்டு அரண்மனை கொண்டு போய் தூக்கு போட போறாங்க என்று எல்லா எதிரிகள் கண்கள் யோசேப்பின் மேல் இருந்தது. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? யோசேப்பை ராஜஸ்தானத்திற்கு கொண்டு போவதற்கு கையை தட்டி சொல்லுங்களேன். அல்லேலூயா. 17 வாயில போய் கேட்டுவான், ஷேவிங் பண்ண தெரியுமா? அவன் சொல்லிருப்பான், ஷேவிங் பிளேடே பார்த்தது இல்லை, நானே பண்ணி விடுறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசேப்பு எவ்வளவு அப்படி தெனாவட்டம் வந்துருப்பான். யார் ஷேவு?
அரண்மனையிலிருந்து வந்தவன் ஷேவ் பண்றான். அரண்மனையிலிருந்து வந்தவன் வஸ்திரத்தை மாற்றி ராஜ வஸ்திரத்தை கொண்டு போய் அங்கே உடுத்தி நிற்கிறான். பார்வோன் கேட்கிறார், நீதான் யோசேப்பா? ஆமா, நான் தான் யோசேப்பு. சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறவன் நீதானா? நான் அல்ல, கர்த்தரே பார்வோனுக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 41 வாழ்க்கையில மறக்க கூடாது. வாசிங்க 41. இதெல்லாம் அப்படியே பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதற்கும். ஐயா, எனக்கு என்ன தெரியுமா ரகசியம் பிரதர்? இந்த யோசேப்புக்கு சொப்பனம் கொடுத்து உன் வாழ்க்கை எதிர்காலத்தில் எப்படிலாம் இருக்குன்னு சொன்ன ஆண்டவர் எப்போ இது நடக்குன்னு சொல்ல பாருங்க. இல்லையாவா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் எப்பன்றது உனக்கே தெரியாது, மறைச்சு வச்சிருக்கிறார். ஏசுநாதருக்கே நான் பேசுறது புரியணும். ஏசுநாதருக்கே எப்ப வருவன்றதை கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார் பிதா. ஆமாவா இல்லையா? ஏசுக்கு தெரியுமா? ஏன் அவருக்கு வெளிப்படுத்தல தெரியுமா உங்களுக்கு? ஏன் அவருக்கு வெளிப்படுத்தலன்னு கேட்டா, அவர் ரொம்ப இறக்க குணம் உள்ளவர். இது எப்ப பாரு உபவாசம் போட்டு ராத்திரி விழிப்பு ஜபத்தில் கடந்து என்ன ரொம்ப லவ் பண்ணுது. யாரு? இந்த ரொம்ப லவ் பண்ற ஆளுக்கு இருதயத்தை திறந்து காட்டிடுவோம். பாத்துக்கிறீங்களா? என்னெல்லாம் நடக்குதோ முன்னாடியே சொல்லிடுவோம் நம்ம. அதனால ஒரு சொப்பனம், நான் 2033 வருஷத்துல ஜனவரி மாசம் 14 வருவோன்னு என் பையன் சொன்னாலும் சொல்லிடுவான்னுட்டு பிதா என்ன பண்ணிட்டாரு? மறைச்சிட்டார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அதனாலதான் நான் என் நாட்கள் பிதா ஒருவர் தவிர எனக்கு கூட என்னது அந்த மாதிரி இவ்வளோ பெரிய யோசேப்புக்கு, இவ்வளோ சொப்பனம் பார்த்தவருக்கு, பானபாத்திரக்காரன் சொப்பனுக்கு தரிசனம் சொன்னவருக்கு, அர்த்தம் சொன்னவருக்கு, உன்னை உயர்த்த உனக்கு ஏன்பா தெரியல? உனக்கு ஏன் தெரியல? உன் உயர்வை பத்தி தெரியாது. தெரிஞ்சிட்டா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? கால் மேல காலை போட்டு. இல்லையாவா? சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. கால் மேல காலை போட்டு முந்திரி மிச்சர் சாப்பிட்டு வருகிற 17ஆம் தேதி எனக்கு என்ன இருக்குது? உயர்வு இருக்குது. சொல்லியிருப்போமா? சொல்லியிருக்க மாட்டோமா? சொல்லுங்க. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி தெரியுமா யாக்கோபு? தான் 12 பிள்ளைங்க எப்படி வாழ போறாங்கன்னு சாவறதுக்கு முன்னாடி சொன்ன தீர்க்கதரிசிக்கு தான் புள்ள யோசேப்பு உயிரோட இருக்கிறான்றதை கர்த்தர் சொல்லல. நான் பேசுற ஆழம் புரியணும். உன் வாழ்க்கையில நாளைக்கு என்ன மாற போகுதுன்னு உனக்கு தெரியாதியா? ஆனா உயர்வு என்று ஒன்று. கைய நல்லா தட். அல்லேலூயா, அல்லேலூயா. முச்செடியில இப்படி தரிசனமாகி உன்னை அற்புதங்கள் செய்கிற ஊழியனுக்கு 40 லட்சம் பேருக்கு தலைவனை ஆக்குவேன்னு மாமனார் வீட்டுல கல்யாணம் பண்ண சொல்லியிருந்தா ஆடு மேய்ச்சிருப்பான் நம்பால. அல்லேலூயாவா? ஆடு மேய்ச்சிருப்பான்றீங்க. சொல்லுங்களேன். நீ பெரிய கோட்டீஸ்வரன் ஆகி பெரிய வீடு கட்டி BMW வரப்போது இந்த சபைக்கு வந்திருப்பீங்க. AFT போயிருப்பீங்க. எங்க AFT? அல்லேலூயா சொல்லுங்க. கிரேஸ் பேசுறாங்க பாஸ்டர். மாவன 40 ஆண்டு ஆட்டுக்கு பின்னாடியே ஓட வைக்கிறாரு. சொல்லுங்க. ஓட வச்சு நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க. முதல் நாள் 10 ஆடு கொன்னு எடுத்துன்னு வந்திருப்பான். எத்தனை ஆடு? நம்ம கோவக்காரன்ல சும்மா 2 பேர் சண்டை போட்டதுக்கு ஒரு ஆள் அடிச்சு என்ன பண்ணிட்டான்? 10 எத்தனை கேட்டிருப்பாரு. என்ன மாப்பிள்ள 10 ரொம்ப திமிரு மாமா, இப்படி ஓட்டுறான், இப்படி திரும்பிச்சு போட்டான், ஒண்ணு தலை தொங்கிச்சு மாமா. ஆமேன்னு சொல்லுங்களேன். 10 ஆடு செத்துருக்கும். 2வது நாள் 5 ஆடு, 3வது நாள் 7 ஆடு கால் ஒஞ்சிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. திமிரெல்லாம் அடக்கி, கோபத்தெல்லாம் அடக்கி, எல்லாம் அடங்கி, நாடி நரம்பு செத்து போன 80 வயசுல முள் செடியில் எரியுது. அல்லேலூயா சொல்லுங்க. முட்செடியை காட்டுறார். என்ன ஆண்டவரே? வா எகிப்துக்கு போ. ஆண்டவரே மொத்தம் அவுட்டா பாடுறு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க 40ல சொல்லி இருந்தா கூட என்ன பண்ணிருப்பேன்? 40ல எல்லாம் கொண்டு இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. சிலர்லாம் ஏன் ஆசீர்வதிக்காம வச்சுக்கிறார் தெரியுமா? இப்ப கொடுத்தா ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடினேன், ஆடி இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால மட்டனு தின்னாத நேரம், தின்னா கொலஸ்ட்ரால் ஏறி, எதுவுமே தின்னாத நேரத்தில் அள்ளி கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? பாஸ்ட் சர்ச்சு கட்டுறாரு, அவருக்கே கொடுத்துட்றேன். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? புரியலையா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நீ யாராயிட்டனா? கோபம், தாபம் எல்லாம் அடங்கி போய் ரத்தம் நரம்பெல்லாம் சுருங்கி போய் இப்போ உன்னை என்ன பண்றேன்? எரிகிற முச்செடி. யோசிச்சே இருக்க மாட்டான்ல. காலையில ஆடை எடுக்கும்போது 40வது வருஷம் முடிவில் ஆடை எடுக்கும்போது இன்னைக்கு ஒரே பருவத்துக்கு கீழே நிறைய புல்ல நேற்று பார்த்தேன் மேய்ச்சிட்டு கம்முன்னு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணினா மனைவியோட சாயங்காலம் புகடா சோட சொல்லிக்கிற மனைவியை. அல்லேலூயா சொல்லுங்க. புகடா சாப்பிட்டு நிம்மதியா இருக்கலான்னு கிளம்பின ஆளுக்கு திடீரென்று ஒரு அழைப்பு. எப்போ எது நடக்குன்னு தெரியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நான் பேசுற சத்தியம் புரியுது? புரியுதாமா?
சமாதானமா, உனக்கு எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. அன்பம்மா, உனக்கு எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. நான் சொல்றதெல்லாம் உன்னெல்லாம் 90 95 வரைக்கும் அவனை சுமக்கணும் நான். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. பாஸ்டர் அவளை வேணான்னு நீங்களே ஆயுசை குறைச்சிக்காதீங்க. அல்லேலூயாவா, ஆமேனா. நாங்கள் எங்கள் கிராமத்து சர்ச்சில் சொல்லுவோம், அந்த சர்ச்சுக்கு போய் 10வது வருஷம் ஆகுது, ஒரு அடக்காராதனை கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லின்னு இருக்கிறேன். அதனால பல கேள்விகளை சவுத்து சாயமா சாட்சியை வச்சிருக்கிறேன். ஆமா, அதுக்குன்னே இடம். அந்த இடத்த யாரும் என்ன பண்ணக்கூடாது, குமாரிகள் அங்க என்ன பண்ணக்கூடாது. நீ தூங்கினாலும் எங்க வந்து தூங்க. யாருக்கு எப்போ உயர்வு வரும்னு என்ன பண்ண முடியாது சார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்துக்கு என்ன கொண்டு போனது யார் தெரியுமா? ஒரு அற்பமா நான் என்ன ஒரு பொம்பளை, அது போய் நான் ஒரு பாஸ்டர் பார்த்தேன், நான் பேசுறாரு அவரு அப்படின்னு அங்க சொல்ல, அங்க இருந்து எனக்கு தகவல் வர, இப்ப எதுனாலும் என்ன போன் பண்ணிக்க கேட்டுன்னு செய்யறாங்க. ஏன் பாஸ்டர், இந்த லிங்க் இருக்குது பாத்தீங்களா, எங்க வரும்னே தெரியாது. எவ்வளவு பெரிய மகிமையான அழைப்பை ஒரு முட்செடியில கத்தர் வச்சிருந்தார் பாருங்க. ஏன் பாஸ்டர், முட்செடியில அந்த அந்த நெருப்பு எரிஞ்சும் அந்த மரம் என்ன ஆகல, வெந்து போகாம இருந்ததுன்னா, இப்படி அற்புதம் நடத்துற இந்த அற்புதத்தின் ஊழியத்திற்கு தான் உன்னை நான் அற்புதமாய் அழைக்கிறேன். ஆமேன் சொல்லுங்களேன். உங்களுக்கு என்ன தரிசனமோ அந்த தரிசனத்தின்படி தான் நடத்துவார். அதனால எங்க லிங்க் என்ன ஏதுன்னா தெரியாது. விரும்பி போனாரா தாவீது, விரும்பாம போனாரா தாவீதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அண்ணனுங்களா தாவீதை நேசிச்சதா பைபிள்ல இல்ல, அப்பா வலுக்கட்டாயப்படுத்தி அமைச்சிருப்பார். எங்க யுத்த காலத்துக்கு சாப்பாடு கொண்டு போய் அண்ணனுங்களுக்கு கொடுத்துட்டு வாடா அப்படின்னு அமைச்சிருப்பார் பாருங்க. யுத்த காலத்துக்கு போய் அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நின்னா அங்க ஒரு கோலியாத்து நிக்கிறான். எல்லாம் நினைச்சிருப்பாங்க, தாவீதே உன் கதை இன்னையோட என்னாச்சு. உங்களுக்கு அது ஒரு பெரிய ரகசியம் கண்டுபிடிச்ச சொல்லட்டுமா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏங்க, சவுல மாதிரி ஒரு நல்லவனே இல்லைங்க, அவ்வளோ நல்லவங்க. தாவீது யுத்தம் பண்றதுக்கு போறேன்னு சொல்றான். சவுல் சொல்றான், டே 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 வேணாண்டா வேணாண்டா, அவன் சிறு வயது முதல் பிறந்ததுல இருந்து யார் அவன், யுத்த வீரன், நீரோ சிறு பையன்டா, போய் செத்துறாதடா வேணாண்டான்றார். இல்ல நான் போவேன், ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, அதெல்லாம் கொண்டு போட்டேன், இந்த கோலியாத் ஏமாத்திரம் நான் போறேன் அப்படி துடிக்கிறான். அவன் டே 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 வேணாண்டான்னு சட்டை பிடிச்சிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. சரி போனன்னு முடிவெடுத்துட்டியா, போனன்னு முடிவெடுத்துட்டியா? ஆமா போனன்னு முடிவெடுத்துட்டேன். போற என்னுடைய என்னது கவசம், என்னுடைய பெல்ட், என் தலசீரா போட்டும் போடா. அவன் அச்சானா விட உனக்கு என்ன ஆகாது. நல்லவனா கெட்டவனா, நல்லவனா கெட்டவனா, என்னம்மா எவ்வளவு நல்லவன்ல. அண்ணிய ரொம்ப நல்லவனா இருப்பான், நம்மள அறியாதவன் ரொம்ப நல்லவனா இருப்பான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கூடையே பிறந்த 7 அண்ணன் தம்பி எங்க இருந்தா, எங்க இருந்தா? வீட்லயா? எங்க இருந்தா? கூடயே இருந்தான். தாவீதே தாவீதே போதரா, ஒரே ஒரு தம்பி கடைசி தம்பி அப்படின்னா அக்கா அக்கான்னு அழுவாத. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த அக்கா தான் உன்னை சேர்க்க பாக்குது. சிலர்லாம் அப்படியே அந்த தங்கச்சி சென்டிமெண்ட், அண்ணன் சென்டிமெண்ட், ஐயோ ஆயித்த ஆயித்த ஆயித்த, அவன் தான் உன்னை போட்டே தள்ளுறவன். ஆமேன்னு சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்றேன், ரொம்ப புள்ள புள்ள புள்ளனாதீங்க பாஸ்டர், சீக்கிரம் வந்துங்க, 3 hours மேல பாடி வச்சுக்க முடியாதுன்றான் ஒரு பையன். யார் பாடிய, யார் பாடிய? ஆமா, நேத்து பாத்தீங்களா நியூஸ்? எத்தனை பேர் பாத்தீங்க நேத்து நியூஸ்? பாத்தீங்களா? ஒரு கொலை நடந்துட்டு இருக்குது, அந்த கொலையை ஆராயிறாங்க, கொலையை கண்டுபிடிக்க முடியல. அந்த அம்மா மூதாட்டியை கொண்டுட்டு இருக்கிறாங்க. யாரா கொன்னதுன்னு பார்த்தா 2 பேரும் ஒரு பேத்தி. 2 பேரும் சொத்துக்கும் நகைக்கும் அந்த அம்மா ஆசைப்பட்டதை கொன்னுட்டு அதை வச்சு இந்த சாவி எடுத்து திறந்து எல்லாம் தேத்துட்டான். இல்லையாவா? கூட பிறந்த அண்ணனுங்க 6 பேர் நிக்கிறாங்க, 6 பேர் தடுக்கலங்க. யாரை தடுக்கல? கோலியாத்துக்கு முன்னாடி போவாதரா தாவீது, நீ சின்ன பையன். ஒரு அண்ணன் வந்து சொன்ன மாதிரி பைபிள் இல்லையே. ஆனா ஒருத்தவன் என்ன பண்றான் தெரியுமா? போவாதரா போவாதரா. அதனாலதான் நான் விசுவாசிக்கிறேன், சாகர வரைக்கும் அவன் தலைமையிலேயே அவன் கையை வைக்கவே இல்லை. அவன் சொல்றான், அபிஷேகம் பெற்றவருக்கு விரோதமாய் நீங்க நல்லா இருக்கணும்னு யாரு நினைக்கிறாங்களோ, நீங்க நல்லா வாழணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதமா பேசாதீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு விரோதமா பேசாதீங்க. உங்களை தூக்கி விட முயற்சி பண்றவங்களுக்கு விரோதமா பேசாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சொல்றான் வேணான்னு. இல்ல இதெல்லாம் அபியாசம் இல்ல, நான் போறேன் ராஜான் போனான், நின்னான் பாருங்க, ஒரே அடி செத்துட்டான். ஆடு மேய்ச்சின்னு இருந்தவன் பேரு ஒரே நாள்ல தான் முதல் பெயர் சபா வரைக்கும் பிரபலம் ஆயிடுச்சுங்க. நான் பேசுறது எத்தனை பேர் புரியுது? ஒரு நிமிஷத்துல உயர்ந்த ஸ்தானத்துக்கு யாரை கொண்டு போயிட்டாரு? சில நேரங்களில் யுத்த களங்களில் நிற்பது போல் இருக்கும், சில நேரங்களிலே சத்துருவோடு போராடுவது போல் இருக்கும். ஆனா நான் சொல்றேன் தயவா, நான் இன்னைக்கு சொல்றேன் கிருபையா, கர்த்தர் உன்னை அந்த யுத்த களத்தில் வைத்து. அல்லேலூயா. அதனால ரொம்ப சென்டிமெண்ட் பீப்புளா என்ன பண்ணக்கூடாது, தம்பி தம்பி தம்பி, இந்த தம்பி அண்ணெல்லாம் நீ ஆசீர்வதிக்கப்படாத இருக்கிற வரைக்கும் தான்.
ஒருவேளை நீ ஆசீர்வதிக்கப்பட்டு உன் தம்பி கீழே இருந்தானா சூனியம் யார் தான் வைப்பா? இல்லையா? சொல்லுங்க. என்ன பாஸ்டர் பிரிச்சு விட்டுருங்க பொழுது? ரியல் ஃபேக்டை சொல்றேன். நீ ஒரே ஒரு குடும்பத்தை பார்த்துங்கிற, நான் பல குடும்பத்தை பார்த்துன்னு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தாவீது கடைசி வரைக்கும் பாருங்க, அவன் அண்ணன் தம்பியை கிட்ட சேர்த்தா மாதிரி எங்கேயுமே இருக்காது. அல்லேலூயா. உன் உயர்வுக்கு கர்த்தர் யுத்த களத்தில் கூட நிறுத்தி உயர்த்துவாருன்ற நீங்க ஆமேனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. இந்த அலங்கார வாசல்ல இருந்த விதவை அந்த அந்த அவன் இன்னைக்கு நான் எழுந்து நடப்பேன்னு நினைச்சிருப்பானா? இன்னைக்கு நினைச்சிருப்பானா? தெரியாது. எல்லார்கிட்டையும் பிச்சை கேட்குற மாதிரி பேதுரு யோவானையும் பார்த்து ஏதாவது கிடைக்கும் என்று பார்த்தா அவன் சொல்றான், பொண்ணு என்கிட்ட இல்லை, வெள்ளிய என்கிட்ட இல்லை, என்கிட்ட ஒன்னே ஒன்று தான் இருக்குது, இயேசுவின் நாமம் இருக்கிறது. சாரி பார்த்து விதவை சொல்றா, நான் சொல்லிட்டே இருப்பேன். சாரி பார்த்து விதவை சொல்றா, நானும் என் பிள்ளையும் இன்றோடு சாகிறோம். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க என் வீட்டுக்கு இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி வந்து தங்குவாருன்னுட்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் வாழ்க்கையில உயர்வு என்னைக்கு வேணாலும் வரும் சிஸ்டர். நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. விட்டு விடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். விட்டு விடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். உனக்குள் வாழ்பவர் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே சொல்லுங்களேன். நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. விட்டு விடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமா சொல்லுங்க. அதிசயங்களை செய்கிற தேவன் அவர். ஆமென். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார் அவர். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் அவர். அதனால உங்க ஏழ்மையோ நீங்க இருக்கிற தாழ்மையான நிலையோ யாருக்குமே தெரியாது என்னைக்கு மாறும்னு. ஆனா ஒரு நாள் மாறும். தன்னை நம்பி வந்த பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தாம என்ன பண்ண மாட்டாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர் எல்லா வாழ்க்கையிலும் ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்குங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன் சிஸ்டர், நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டானா கட்டாயம் ஒரு டர்னிங் பாயிண்ட் 3 times வருமா. எத்தனை வாட்டி வரும்? மொதல் வாட்டி வருமா, அதை பயன்படுத்தலாம். 2வது வாட்டி அனுப்புறோம், 3வது வாட்டி வருமா. வேதத்தின் அடிப்படையில் சொல்றேன், 3 வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்புகளை நீங்க தான் சரியா பயன்படுத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பேதுருக்கு 3 தடவை வந்தது பாருங்க. ஆனாலும் அவன் சந்தேகப்பட்டான், இது கர்த்தர் தான் கொடுத்தாரா, கர்த்தர் தான் கொடுத்தாரான்னு. உனக்கு வருகிற வாய்ப்புகளை நீங்க வந்து மிஸ் பண்ணவே கூடாது. அதனால தான் நீங்க எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆவியில நல்லா வளர்ந்துருக்கணும். இது கர்த்தர் கொடுத்த வாய்ப்பா இல்லது சத்துரு கொடுக்குற வாய்ப்பா? ஏன்னா சத்துருவாலையும் ஒரு மனுஷனை உயர்த்த முடியும். நீங்க வந்து ரொம்ப சாதாரணமா சத்துருவை நினைச்சிடாதீங்க. உங்களை திசை திருப்புவதற்கு சத்துரு உயர்த்துவான். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? இது பாருங்க, நான் யாரையும் தப்பா விளங்க கூடாது. உங்களுக்குன்னு ஒரு லைஃப், உங்களுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா நீங்களா ஒன்னு டிசைட் பண்ணி தூக்கி எடுப்பீங்க பாருங்க, அதுதான் வாழ்க்கை முழுவதும் உனக்கு வேதனையா மாறும். இல்லையாவா? ஒரு ஆமென் சொல்லுங்க. பேதுரு சொல்றாரு, ஏற்ற காலத்துல கட்டாயம் என்ன இருக்குது? உயர்வு இருக்குது. அதனால நீ பலத்த கரத்துக்குள்ள என்ன பண்ணணும்? அடங்கிரு. அப்படின்னா என்னது? நீயே உயர்வை வழி தேடிக்காத. நீ உயர்வை வழி தேடுறேன்னு சத்துருக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை டைவர்ட் பண்ணி அவன் என்ன பண்ணுவானா ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போயிடுவான். இயேசு எங்கட்டுமானா மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் வாசிங்க, 4:8 வாசிங்கம்மா. மத்தேயு 4:8 வாசிங்க. மறுபடியும் பிசாசு திரும்பி திரும்பி வருவான். நீ எத்தனை வாட்டி வாய்ப்பை தவற விட்டினா திரும்ப திரும்ப வருவான். மறுபடியும் பிசாசு பார்த்து மறுபடியும் வந்துட போறான். இன்னைக்கு தான் விடுதலையாக்கி அமுச்சு விட்டுக்கிற மொத்தத்தையும் ரிலீஸ் ரிலீஸ் ரிலீஸ்ன்னு
திரும்பி திரும்பி என்ன பண்ற போறான்? அந்த போன் நம்பரே பிளாக் பண்ணி இயேசுவின் நாமத்துல. அல்லேலூயாவா, ஆமெனா. மறுபடியும் பிசாசு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் அல்லேலூயா. உங்களை உயர்த்த வேண்டியது தேவனுடைய கடமைங்க. நேற்று பாஸ்டிங் பிரேயர்ல கிராமத்தில் சொன்னேன், அன்ன வஸ்திரம் விவாக கடமை ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பன் செய்யணும். ஒரு பிள்ளையை நீங்க பெத்தெடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களை கவனிங்க. அந்த பிள்ளைகளை தப்பா நினைக்கக்கூடாது. யாருன்னா கோச்சிங்கனாலும் பரவாயில்ல, நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகளை படிக்க வச்சு சோறு போட்டு அவங்களுக்கு சரியான வயது வரும்போது திருமணம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உயர்த்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? அந்த கடமையிலிருந்து நீங்க தவறும் போது நீதி தவறுகிறீர்கள், அதற்குரிய தண்டனை கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். அதை போலவே நம்மை கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து பெற்றெடுத்திருக்கிறார். நம்மளை உயர்த்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? கட்டாயம் அவருக்கு இருக்குது. அதனால அவர் உயர்த்துகிற வரைக்கும் அமைதியா இருங்க. எங்களுக்கு மேஜிக் பண்ண தெரியாதா? எங்களுக்கு ஆத்மாவை சேர்க்க எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? 2 பெரிய தீர்க்கதரிசிகள் எட்டுன்னு வந்து உங்களை கீழே விழ வச்சு அப்படியே நின்ன நிலையில விழ வைக்கிற எத்தனை பாஸ்டர் லிங்க் எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? கூட்டு வந்து மாசம் மாசம் கூட்டத்தை நடத்தி வேனை வச்சு கொண்டு வந்து சோற போட்டு முடியும். நானா உயர விரும்பல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிசாசு உயர்ந்த ஸ்தானத்துக்கு என்ன பண்ணுவான்? கொண்டு போவான். பிசாசும் ஒரு மனிதனை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக முடியும். நீங்க நிதானிக்கணும், இந்த உயர்வு, இந்த மேன்மை, இந்த ஆசீர்வாதம் தேவனால் வந்ததா அல்லது சாத்தானால் வந்ததா என பகுத்தறியணும். பகுத்தறியணும். நான் தேடினதுக்கும் நான் உண்மையா இருந்ததுக்கும் உயரமா இருக்கிறேன்னா, இல்ல நான் ஒண்ணுமே இல்லை ஆனா உயர்த்திட்டாரு, நான் வந்து கர்த்தருக்கு எனக்கு சம்பந்தம் உயர்த்திட்டாருன்னா ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். பிரசங்கி 10:6 சொல்லுது, வாசிங்க. பிரசங்கி 10:6 என்ன சொல்லுது? சீக்கிரம் வாசிங்க. இந்த ஒரு பாயிண்டோட முடிக்கிறேன், அடுத்த வாரம் பேசுறேன். பிரசங்கி 10:6 வாசிங்க. மூடன் ஏங்க எப்படிங்க மூடன் என்ற என்ன தெரியுமா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க? மதிகேடர். தேவனை தேடாதவனா, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன்னை என்ன பண்றானா சொல்றான். மூடனுடைய இன்னொரு ஒண்ணு என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 1:7 போதகத்தை வெறுப்பவன். போதகத்தை ஏங்க தேவன் இல்லைன்னு சொல்றான், போதகத்தை வெறுக்கிற மூடன் இப்ப எங்க வந்துட்டான்? எங்க வந்துட்டான்? உயர்ந்த இடத்தில் வருகிறதை வைக்கப்படுகிறார்கள். சீமான்களோ அடிக்கடி சொல்லுவோம், வேஸ்ட் ஆனவன்லாம் டேஸ்ட் ஆனது கிடைக்கும். டேஸ்ட் ஆனவனுக்குலாம் பொண்டாட்டிய சொல்ல ஏன் டக்குன்னு அப்படியே என்னெல்லாம் பாக்குறீங்க? இல்லையா? மனைவியை சொல்ல வேஸ்ட் ஆனவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சுத்தமா இருப்பான் வருவேன், சுத்தமே இல்லாத பொண்டாட்டி கிடைக்கும். பாத்துக்கிறீங்களா? நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? டேஸ்டா சாப்பிடுவான், மண்ணுனா கூட திண்டு படுத்துவோம் கம்முன்னு. வேஸ்ட் ஆனவனுக்குலாம் என்ன கிடைக்கும்? டேஸ்ட் ஆனது கிடைக்கும். மூடன் எங்க இருக்கிறார் இப்பா? எப்படி மூடனே இவ்வளவு உயரமான இடத்துக்கு வந்தீங்கன்னா, நான் வரணும்னு ஆசைப்பட்டங்க, ஒருத்தவனை தூக்கின்னு வந்து விட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களே நிதானிக்கணுமா? என்ன நிதானிக்கணுமா? என்னடா இது, நான் இருக்கிற மேன்மை, நான் இருக்கிற உயர்வு நான் கொண்டு வந்ததில்லை, நான் தேவனை தேடினதில்லை, போதகத்தை மதிச்சதில்லை, ஆனா நான் இப்ப எங்க வந்துட்டேன் பாருங்க. சில நேரத்தில் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? யாரும் தினமும் ஜெபிக்கவே மாட்டான். சிலர்லாம் தினமும் ஜபத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப தூரம். தினமும் எழுந்தலாம் ஜெபம் மாட்டான். ஜபம் எப்போ பண்ணுவாங்கன்னா, எங்கன்னா போறாங்க, ஃபங்க்ஷன் போறாங்க, பிக்னிக் போறாங்க, எதனா வாங்க போறாங்கன்னா ஏசுநாதர் ஊருகா மாதிரி என்ன பண்ணிக்கிறது? சக்கு சக்கு தொட்டுக்கிறது. நான் சொல்றேன், ரொம்ப ஊருகாவை தொட்டுக்காதீங்க, பிபி ஏறிடும். அல்லேலியாவா ஆமென் சொல்லுங்க. ஏசுநாதர் அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிடுற மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, அப்படி பயன்படுத்துவான். தினம் ஜப வாழ்க்கையே கிடையாது. தினமும் எழுந்து நான் சொல்றேன், எங்களை மாதிரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜபம் பண்ண சொல்ல, ½ an hour எவ்வளவு நேரம் டெய்லி அவர் சமூகத்துக்கு போறத ஒரு பழக்கமா வச்சுக்கணும். இப்படி ஜெபிக்க மாட்டாங்க பாருங்க. ஜெபிக்காத மாத்திரம் இல்ல, ஒரு நாள்ல ஒரு அதிகாரம் கூட பைபிளை திறந்து வாசிக்க மாட்டான். இது வரைக்கும் முட்டி போட்டு பைபிளை படிச்சதே கிடையாது. ஏன் முட்டி போட்டுனா உட்காந்து பட்டுன்னு கூட பைபிளை என்ன பண்ணதில்லை. ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள்ல ஒரு தடவை கூட பைபிளை படிச்சிருக்க மாட்டான். அவனை பார்த்தீங்கன்னா ஒயங்கின மேல இருப்பான். நீங்க ஆமீன் சொல்லவே மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் படிக்கிற ஆள்லாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியமாவா உண்மையாவா? கோர்ட்ல கேட்குற மாதிரி கேட்குறேன், உண்மையாக அல்லேலூயாவா? புரியுதோ புரியலையோ, பிடிச்சா சாப்பிட்றோம், பல நேரத்தில் பிடிக்காம என்ன பண்ணின்னு இருக்கிறோம், சாப்பிட்றோமா இல்லையா? பைபிளை தினமும் படிக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உபவாசத்துக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லை. என்ன இல்லை? உபவாசத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. சபைக்கு ஒழுங்கா இது வரைக்கும் சத்தியமா வந்ததே கிடையாது. என்ன பண்ணதே கிடையாது. ரட்சிக்கப்பட்டதுல இருந்து
இத்தனை வருஷத்துல 92 வயசு மனிதனுடைய புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அவர் 8வது நாள் பிரதிஷ்டை பண்றதுக்கு சர்ச்சுக்கு கொண்டு போனாங்க அவங்க அப்பா அம்மா. இப்ப 92 வயசு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் சபை ஆராதனை மட்டும் மிஸ் பண்ணதே இல்லை என்றார். 1000 சபையை ஸ்தாபிச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கே ஒழுங்கா வரமாட்டான். தசம பாகம் காணிக்கனா சர்ச்சில் எடுப்பாங்களான்னு கேட்பான். ஆமேன் சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஆள் எங்க போவான்னு கேட்டீங்கன்னா உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பான். தலை பிச்சுக்கும் மொர்தெகாய்க்கு என்னடா நம்ம அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த ஆமானு கர்த்தரையும் மதிக்க மாட்டான், யாரையும் மதிக்க மாட்டான், இவனை ராஜா உயர்த்தினே போறாருன்னு இவன் தலை பிச்சுன்னு சாவான். ஆனா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ஆமான் உயர்த்தப்பட ஆமானுக்கு பின்னாடி சாவும் உயர்த்தப்பட்டு இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. தலை பிச்சுக்கும் சில நேரத்தில் கர்த்தரை தேடாதவன், சபைக்கு ஒழுங்கா வராதவன், கர்த்தருடைய வசனத்துக்கு மதிப்பு கொடுக்காதவன், இவெல்லாம் பார்த்தீங்கன்னா உயரமா இருப்பான். அவங்க பிள்ளைங்கலாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா சங்கீதக்காரன் 73 சொல்றான், ஒரு நிமிஷத்துல அவர்கள் என்ன ஆயிடுறாங்க, அதனால தான் சொல்றேன், தேவ ஆலயத்தில் இருக்கிற பாதுகாப்பு வேற எங்கேயும் கிடையாது. கர்த்தரோட பிள்ளைங்களை கர்த்தர் படிப்படியா தான் உயர்த்துவார். எடுத்த உடனே என்ன பண்ண மாட்டாரு, கோபுரத்தில் உயர்த்தவே மாட்டார். இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு நாள் ஒரு சான்ஸ் வரும், எவனுமே எதிர்பார்க்காத இடத்துல. நேத்து நம்பால் ஒருத்தர் 2 பொண்ணுங்களுக்கு நடுவில் அப்படி போட்டு இருந்தாரு ஸ்டேட்டஸ். என் பொண்டாட்டி பார்த்துருக்கேன்ப்பா, என்னப்பா அவன் புள்ள ஜட்ஜி மாதிரி வேஷம் போட்டு நிற்கிறான். அது ஜட்ஜி ட்ரெஸ் இல்லை, என்ன வரும் எடுத்தவொடனே ஜட்ஜ் ஆகிட்டா மொத்த பேரும் விடுதலை பண்ணுவான். இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர், எனக்கு தெரியும். ஆமா, கார் பார்த்துக்கிறவனுக்கு 50 ரூபா தான் கொடுப்பாரு. எவ்வளவு கொடுப்பாரு? 20 டிப்ஸே 100 ரூபாய் தான் கொடுப்பாரு. இரக்கமும் மனம் இருக்கும். யார் வந்து நின்னாலும் என்னதான் வந்துச்சுங்க, அவள் தான் முடிடாண்டுங்க. டைம் ஆகி போச்சு, முடிச்சு எங்க அம்மாவை அனுப்பு, ஸ்நாக்ஸ் பாட்டில் எடுத்துன்னு வரதுக்கு வந்துக்கிறேன். இல்லையாவா? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாரு பாருங்க. நீங்க நான் முடிக்கிறேன், எனக்கு பாயிண்ட் இருக்கு, ஆனா முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. இந்த திடீர்னு சடுதியா கர்த்தர் வந்து தம் பிள்ளைகளை உயர்த்துறதுக்கு அவங்கள பிராக்டிஸ் பண்ணி தான் உயர்த்துவாரு. ஆனா கர்த்தரை தேடாதவனை திடீர்னு உயர்த்திட்டானா அவன் அந்த மேன்மை பதவி எல்லாம் வச்சு அப்படியே. நேபுகாத்நேச்சார் வந்து பைபிள்ல ஒரு பெரிய எக்ஸாம்பிள். எத்தனை பேருக்கு தெரியும்? அவன் உயர்ந்துட்டான், உயர்ந்து சொல்றான், இது நான் கட்டின மகாபாபிலோன். அல்லேலூயா. ஆனா இவனை கர்த்தர் ஆரம்பத்தில் விரும்பினார். என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என் ஜனத்தை பக்குவமா நடத்துவான்னு சொல்லி தான் இவங்கிட்ட விட்டாரு. இப்போ உயர்ந்துட்டான் பாருங்க. உயர்ந்த உடனே கவுனிங்க நான் பேசதை முடிக்க போறேன். ஒரு நிமிஷத்துல மேல இருந்து கீழே தள்ளிட்டார். யார் கூட தெரியுமா அவன் வாசம் பண்ணா? மிருகங்களோட. அப்படின்னா என்ன பிரதர்? பிசாசனால் உயர்த்தப்படுறவங்க ஒரு நிமிஷத்துல கீழே தள்ளப்பட்டு நரகம் போயிடுவாங்க. பிசாசனால் உயர்த்தப்படுறவங்க ஒரு நிமிஷத்துல மேல போய் பயங்கரமா வாழ்ந்து டக்குன்னு கீழே தள்ளுவான். என்னைக்கு நடக்குன்னே தெரியாது. தேவ சபையை தவிர பாதுகாப்பு கிடையாது. எங்க தெரியுமா போனா? மிருகங்களோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனை தேடாத ஒருவன் உயரத்துல இருக்கும்பொழுது நீ அவனை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, எப்படி உயர்ந்தான் நீ போட்டு மண்டையை பிட்டு பிச்சுக்காத. மொர்தெகாய், ஒரு நாள் உனக்கு ஒரு உயர்வு வச்சிருக்கிறேன். ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வராது. என் ஏசு ராஜாவுக்கு தூக்கம் வராதியா? ஒரு நாள் என் பிள்ளை எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் சேவித்து என்னை தேடிக்கொண்டு இருக்கிறது என்று உன்னை குறித்த நாளாகம புஸ்தகம் எடுக்கப்படும். அதுல உன்னுடைய உத்தம செய்கைகள் இருக்குமானால் அந்த உத்தம செய்கைகளுக்கு ஏற்ற பதில் கிடைக்கும். சொல்லுங்களேன். ஒரு நேபுகாத்நேச்சாரே பல வருஷத்துக்கு முன்ன நடந்ததை எழுதி வைத்து புஸ்தகத்தை திறந்து வாச்சி அந்த மொர்தெகாய்க்கு செய்யப்பட்டதான் கேட்பாரானா? என் தேவன் நீதி உள்ளவர், அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. SR புக்குன்னு ஒரு புக்கு, இது கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்குலாம் சர்வீஸ் புக். அது பேர் என்னது? இவர் எங்க அப்பாயின்மெண்ட் ஆனாரு, எங்க கீஷாரு, எங்க லஞ்சம் வாங்கினாரு, எங்க சஸ்பெண்ட் ஆனாரு, எங்க பொண்ணு ஆமா அந்த பிரச்சனையில மாட்டினாரு, மொத்தம் SR புக்ல எழுதிருவான். தெரியுமா உங்களுக்கு? ப்ரொமோஷன் காலி, நீ ரிட்டையர்ட் ஆகும்போது உனக்கு வர வேண்டியதெல்லாம் வர, அதெல்லாம் கிளியர் பண்ணி வாண்டுருவான். ஏங்க ஒரு கவர்மெண்டே SR புக் எழுதி வைக்கிறதுனா நம்பாளு. அங்க என்ன திறக்கப்பட்டதா? என்னமா? எத்தனை புஸ்தகம் மொத்தம் ஒரு ஆளுக்கு பரலோகத்துல? அச்சூடு. அடுத்த வாரம் ஹோம்வொர்க், சரியா? அடுத்த வாரம் நீ தான் சொல்லணும். கொஞ்சம் பைபிள் எடுத்து படிங்க. இல்லையா? அதனால எல்லா புஸ்தகம் பேசந்து ஒரு புஸ்தகம் வச்சுக்கிறானா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் அதை கூர்ந்து கவனித்து நீ எங்கெல்லாம் யாருக்கு விரோதமா மொத்தம் எழுதி வச்சிருப்பார்.
நீ வந்து உண்மையிலே பாவ மன்னிப்பு கேட்டு இனிமே சத்தியமா எங்க பாச பத்தி பேச மாட்டேன், அந்த ஆளுக்கு நான் பேசினாலே தெரிஞ்சிடுது, அடுத்த வாரம் எனக்கே பேசுறான், இனிமே ஆண்டவரே தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து தொடருகிறவன், நீ அதை செஞ்சினா அந்த பக்கம் கிழிக்கப்படும். எந்த பக்கம் கிழிக்கப்படும்? கரெக்ட் தம்பி. ஏன் அவரே சொல்லுகிறார், பாவத்தை எதுக்கு பின்னாடி போட்டுருவேன்? கடலின் ஆழத்தில் போட்டு விடுவேன். யாருடைய பாவத்தை? விட்டு விடுகிறவன் பாவத்தை. ஆமென். பேசிடலாமா? இன்னைக்கு பேசுறது நம்மளுக்கு தானா? இன்னைக்கு ஒரு நாள் லாஸ்டா பேசிடலாமா? எல்லாம் வாயெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சும்மாவே அப்படியே நெஞ்செல்லாம் வெடிக்கும். இதை பேசலைன்னா என்ன ஆயிடும்? ஐயோ தூக்கம் வராது. கரெக்டா சொன்னீங்க லேலியாவா? அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் கர்த்தரால தான் உயர்த்தப்படணும். பாருங்க, ரொம்ப தடையாவே இருக்குது அவங்க வாழ்க்கையில. கர்த்தரே தடை ஏற்படுத்துறாரு. எத்தனை பேர் நம்பி ஆமேன்னு சொல்றீங்க? சில காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்க உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வச்சிருக்கிறாரியா, அது கட்டாயம் சர்ப்ரைஸ். சொல்லுங்க, எங்க ஒருத்தவங்க சர்ப்ரைஸ் தான் எல்லாம் அவனுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு சில சர்ப்ரைஸ் கொடுப்பாரு. அது எப்படி வரும்னே தெரியாது. எத்தனை பேர் நம்பி ஆமேன்னு சொல்றீங்க? கண்களை மூடலாமா எல்லாம்? எத்தனை பேர் இன்னி சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்திற்கு என்ன கொண்டு போவார். ஹல்லேலூயா. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அடைக்கல பாறை என்று சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் நமது சிறகா என்னை மூடி காத்து நடத்துவார். நமது சிறகா என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியில் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவின் நாமத்திலே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வானம் பூமி யாவும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த அற்புதமான காலை வேளையில உயர்ந்த இடங்களில் அவன் வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரண் அவன் கோட்டை. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு கிடைக்கும் என்று எங்களோடு நீர் பேசினீர். ஆண்டவரே, உயர்ந்த ஸ்தானங்களில் உலாவுகிற தேவன், எங்கள் அந்த உயர்ந்த ஸ்தானங்களில் உட்கார பண்ணுவீர் தகப்பனே. எஸ்தரை உட்கார பண்ணினவர், யோசேப்பை உட்கார பண்ணினவர், தாவீதை உட்கார பண்ணினவர் தகப்பனே. ஸ்தோத்திரம். எங்களையும் ஒரு நாள் உட்கார பண்ணுவீர். எங்களை சாத்தான் உயர்த்தி கீழே தள்ளக்கூடாதுப்பா. நீங்களே எங்களை உயர்த்தி ஆண்டவரே, அந்த உயர்வு எங்களுக்கு நிரந்தரமாய் எங்கள் சந்ததிகளை தொடர நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்தை ஆண்டவரே இன்றைக்கு கேட்ட ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் தகப்பனே, ஒரு டர்னிங் பாயிண்ட் தகப்பனே. எதேச்சையாய் ஆண்டவரே காரியங்கள் நடக்க கூடாதுப்பா.
நீங்க வைத்திருக்கிற திட்டத்தின்படியே காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. மனதார ஒரு போதகனாய், ஒரு தகப்பனாய் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு உயர்ந்த இடத்தில் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாய் இருக்கிற தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், வழிநடத்தல், பாதுகாவல், கர்த்தருடைய வருகை மட்டும் உங்கள் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாவதாக. ஆமென்.